ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரிஷப ராசிக்கு வருகிற புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுமாரான வருஷமாகவே இருந்திருக்கும். குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். இது ஒரு சிறந்த பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல இருக்கார். இதுவும் ஒரு சிறந்த பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேலையாட்களால் பிரச்சனை, வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேனேஜர்கிட்ட பிரச்சனை, கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை, மனஸ்தாபம், அப்படி இல்லைன்னா தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை 10வது இடத்துல இருக்க சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. கௌரவ குறைச்சல், இடமாற்றம், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் 2024. கேத்து பார்த்தீங்கன்னா உங்கள் 5வது இடத்துல இருக்கார். ஸோ குழந்தைங்கள் இடத்தில் சில பிரச்சனை, உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கறது, அவங்க அதை பூர்த்தி பண்ணாமல் போகிறது, லவ் பண்ணுறவங்களுக்கு லவ்வில் பிரச்சனை, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதில் ஈடுபட்டு காசு தொலைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு 2024 இருந்திருக்கும். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ராகு உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இருக்கிறது. என்னதான் மற்ற 3 டிரான்சிட் ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னாலும் 11வது இடத்துல இருக்க ராகு உங்களுக்கு திரும்ப திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணிகிட்டே கொடுத்துட்டு இருந்திருப்பார் 2024. வேலையாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தில் தோத்தா மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்திருப்பார் ராகு. 11வது இடத்துல இருக்க ராகு. நிறைய புது ஆட்களோடு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க. உங்களோட சோஷியல் சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும் 2024. இது ஒரு குட்டி பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி ஒரு சுமாரான வருஷமாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும் 2024. இப்போது 2025 ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 மாதம் கொஞ்சம் அப்படியே ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குற மாதிரி இப்படி தாங்க இருக்கும். பட் ஏப்ரல் மாதத்துலேருந்து டாப் கியரில் போட்டு நீங்கள் வண்டியை ஓட்ட போகிறீங்க. ஆமாங்க, ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 2வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது ஒரு எக்ஸலண்ட் டிரான்சிட் அப்படின்னே சொல்லலாம். கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துக்கும், ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஸோ இந்த 4 கிரகங்களில் 3 கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்க போகுது. ஸோ ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுது டிசம்பர் மாதம் வரைக்கும். குரு உங்கள் ராசிக்கு 2வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி இந்த பயிற்சி நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் காரிய ஜெயம், எதை தொட்டாலும் வெற்றி, குரு பலன் வருது. மெயினாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். வேலையில் பிஸ்னஸில் உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனை பனி போல் விலகிடும். ஏன்னா 2-11 கனெக்ஷன். குரு பகவான் 2க்கு பயிற்சி ஆகிறார், சனி பகவான் 11க்கு பயிற்சி ஆகிறார். நீங்கள் எதை பண்ணாலுமே அதில் லாபம் பல மடங்கு இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன், சம்பள உயர்வு கேரண்டீட், 100% கேரண்டீடுங்க. அப்படி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பெருசாக எதுவும் லாபம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். பெரிய சம்பளத்தில் ப்ரொமோஷன், டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ தன வரவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். ஸோ சுப செலவுகள் நிறையா ஏற்படுங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் பல மடங்கு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல இவ்வளோ நாள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஸ்ட்ரைக்கு, போனஸ் தரல, அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அவங்களாவே அதை வாபஸ் வாங்கிடுவாங்க. இதுக்கப்புறம் வேலையாட்கள் உங்களுக்கு 100% ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். ஒரு இடத்துல நான் கடை வச்சுருக்கேன், இன்னொரு இடத்துல ஃப்ரான்ச்சைஸ் புதுசாக ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இல்லைனா புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் சரியான டைம். நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெற்றியை சம்பாதிக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் ஊரில் உங்களை மதிக்காதவங்க எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. கௌரவ குறைச்சலை யாராவது நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். குடும்பத்தில் ஒரு நல்ல சூழல் நிலவும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸலண்ட் இயர் ஃபார் ரிஷப ராசி. ஸோ பணவரவு, லாபம், தொழில் விருத்தி, வேலையில் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருந்தால் சரியாயிடும். இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இட்ஸ் கோயிங் டு பி ஃபேண்டாஸ்டிக். மே மாதம் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல கேத்து வராரு.
ஸோ உங்கள் தாயாரோட, அதாவது உங்கள் அம்மாவோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவங்களோட சண்டை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களோட பார்த்து நடந்துக்கோங்க, அவங்களோட எதிர்த்து பேசாதீங்க. அப்படி சண்டை எதுவும் வரலை அப்படின்னா, பேசிக்காகவே அவங்க சாஃப்ட் நேச்சர் அப்படின்னா, அவங்களுக்கு உடல்நிலையில் சில கோளாறுகள், பாதிப்புகள் ஏற்படலாம். அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, கீப் யுவர் லவ் லைஃப் ப்ரைவேட். தாம் தூம்னு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம் ஸ்டேட்டஸ் போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்கள் லவ் லைஃப்பில் பிரச்சனை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 4ல் வர கேது இதை பண்ணுவார். ஸோ கீப் யுவர் ரிலேஷன்ஷிப் ப்ரைவேட். ஒரு டேட்காக ஒரு இடத்துக்கு டின்னருக்கு போகிறீங்க அப்படின்னா, அதை எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க அப்படின்னா உடனே பிரச்சனை வரும். அதுதான் 4ல் இருக்க கேது. ஸோ உங்களோட கம்ஃபர்ட், டொமஸ்டிக் ஹாப்பினஸ், அதில் ஒரு டென்ட் விழுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது இட்ஸ் ஸ்லைட் இஷ்யூ, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ராகு உங்கள் ராசிக்கு 10வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மே மாதத்துலேருந்து. ஸோ இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ மிக்சட் ரிசல்ட்ஸ். வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேனேஜரோட நீங்கள் பார்த்து தான் இருக்கணும். கூட வேலை செய்கிறவங்க கிட்டையும் நீங்கள் பார்த்து தான் இருக்கணும். காசிப்லாம் எதுவும் பேசாதீங்க. வேலையை முடிச்சுட்டு பக்காவாக வீட்டுக்கு வந்துடுங்க. அப்படி வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதேமாதிரி பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல ஒரு சிறு பிரச்சனைகள் வரதான் செய்யும். பட் 11வது இடத்துல சனி வரதுனால பெரிய இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. 90% இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்த இஷ்யூஸ் எல்லாமே 95 to 99% கிளியர் ஆகிடும். அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள் 10வது இடத்துல இருக்க ராகு கொடுப்பார். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி an excellent year ஃபார் ரிஷப ராசி. 3 out of 4 transits are positive. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.